டோர்னமெண்டோட முதல் மேட்ச் ஃப்ரீகஸ் வெர்சஸ் மாத்தூர். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரீகஸ் 3 ஓவர் மேட்ச், நோ பவர் பிளே, 3 பவுலர். மாத்தூரோட ஓப்பனிங் பேர் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல மணி, லெஃப்டி பேட்ஸ்மேன். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா கார்த்தி வந்திருக்காங்க. ஃப்ரீகஸோட ஒரு பேக் போன் சொல்லலாம். அப் ஃப்ரண்ட்ல அவர் தான் போட்டு தருவாரு. ஆல்ரவுண்டர். மேட்ச் பார்க்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும். உங்க டீம்ல உள்ள பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வைங்க, இன்ஸ்டா ஸ்டோரி எல்லாத்துலயுமே. மேட்சோட முதல் பால் வைடு, முதல் பால் ரீப். டாஸ் பால் லேட்டா போட்டுச்சு, தரையோட போயிருக்கு. பேக்கப் கால் வந்ததுனால தப்பிச்சாங்கன்னு சொல்லலாம். நான் டாமினன்ட் சைடு. செகண்ட் பால் லென்த்ல குட்டி போட பார்த்தாங்க, அது ஒரு விக்கெட் ஷாட்டா மாறிச்சு. ஒரு மிகப்பெரிய ஆறா இருக்குங்க. கொஞ்சம் டவுன் ட்ராக் போனாங்க, அதை அப்படியே பிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காரு. பிச்சை யூஸ் பண்ண பார்த்தாங்க. பிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று மழை பெஞ்சிருக்கு, கொஞ்சம் குத்தி நின்றுதான் வரும். மூணாவது பால் ஃபுல்லர் பாலுக்கு வந்திருக்காரு. அவுட் சைட் ஆப்ஷன் போட்டாங்க. ரொம்ப பெரிய கிரவுண்ட் கிடையாது, இந்த மிஸ்ஃபீல்ட் எல்லாம் தடுத்துருக்கணுங்க கண்டிப்பா. 3 more. நல்லா பேட்ல பட ஆரம்பிக்குது. இப்ப பேட்ஸ்மேனுக்கு துணிஞ்சு பேட்டை விடுறாரு. அங்க குத்தி கட் ஆகி மீண்டும் ஒரு பவுண்டரி. லெப்டி பேட்ஸ்மேனுக்கு சாதகமா மாறிட்டு இருக்கு இந்த பிச், இந்த கிரவுண்ட். ஃபீல்டிங் இன்னும் செட் ஆகல, கண்டிப்பா ஃப்ரீகஸ் பக்கம் போகல சோஃபார். லாஸ்ட் மோர். நல்ல பால் டவுன் தி ட்ராக். மீண்டும் லாஸ்ட்டுக்கு இடம் கொடுக்காம போட்டிருக்காங்க கார்த்தி. ஓபனிங் பேட்ஸ்மேன் அன்பிட் ஸ்டிக்ல ஸ்ட்ரைட்டாவே சுருவா பார்த்திருக்காருங்க. கால நகத்துல முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட்டுக்கு லூஸ் பண்ணாம 16 ஆடி இருக்காங்க. டோர்னமெண்ட் முதல் ஓவர் 16 பேருக்கு. செகண்ட் நியூ பவுலர் நவீன். டாஸ் பால் அச்சாருங்க, பிளாட்டா அடிச்சாரு. ரொம்ப குட்டி கிரவுண்டு, கண்டிப்பா குத்தி போட்டே தீரணும், ஃபுல்லரா போட்டே தீரணும். மிஸ் பண்ணிருக்காங்க. விலகி போட பார்த்தாரு, இறங்கி அடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு 6 லெஃப்ட் கையில இருந்து. பால் வைடு, காட் சேஞ்ச். ரீபால் இந்த பால், அது உள்ள போட்டுட்டாங்க. as clean as you like. ரொம்ப ரொம்ப வாகான கிரவுண்ட் லெஃப்ட்டுக்கு எங்கிட்டு போல அடிக்கிறாருங்க. பால் ஓவர்ல பிளாட் ஆச்சாரு. ஹேட்ரிக் 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காருங்க. ரொம்ப பிளாட் டாங்லவே குத்தி போட்டாங்க, விலக்கி போட்டாங்க. விக்கெட் கீப்பர் கைக்கு வர விட இந்த பேட்ஸ்மேன் ரொம்ப டேஞ்சரா இருக்காரு. இந்த லெஃப்டி இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டுக்கு சாதகம் தாண்டி ரொம்ப கிளீனா அடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. 3 more remaining. காட் சேஞ்ச். வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க, விலக்கி போட்டாங்க. மீண்டும் லாஸ்டுக்கான முயற்சி, இந்த பேட்ல படல. லாஸ்ட் மோர். லோட்டாஸ் பட் வேகம் கொடுக்கல இந்த தடவை. லெஃப்ட் கிளியர் பண்ணி அடிக்க பாக்குறாரு. ஒரு பால் பாக்கி இருக்கு ஓவர்ல. அம்ஜத்துக்கு பெருசா ஸ்ட்ரைக்கே கிடைக்கல சோஃபார். லெக்கட்டர் பிச்சை யூஸ் பண்ணி போட்டாங்க. எங்கெங்க ஓடணுமோ ஓடி இருக்காங்க. ஓடி இருக்கப்பட்ட 2 இங்க. 2வது முடிவுல ஸ்கோர் பாத்தீங்கன்னா 38 வித் விக்கெட் லாஸ் மாத்தூர். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் நியூ பவுலர் ஹரிஹர பிரபு. முதல் பால் இன்னடா வந்திருக்கு பந்து. இன்னிங்ஸ் ரைட்டா போக பார்த்தாரு. லாஸ்ட்டுக்கு எடை இருந்துச்சு, பட் பேட்ல பட. செகண்ட் பால் டாஸ் பால். அவர் எதிர்பார்த்த ஒரு பிளாட் பேட்டிங் சரியா கனெக்ட் பண்ண முடியாம கைக்கு போயிருக்கு. வேஸ்டேஜ் நோ பால் என்ற கால் வந்திருக்கு. கிரிக்கெட் பால் லெஃப்டா திரும்பி பார்த்தாரு. திரும்ப பக்கமே ஸ்டிக்கு க்ளோஸா போட்டிருக்காரு. வேகம் போட்டிருக்காங்க. கட்சிக்கிட்டு 2 வைடு, அதுல சிங்கிள் 1. லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங் வந்தாரு. கிரவுண்ட் சாட்டு டைரக்டா இந்த அடிச்சு காட்டியிருக்காரு. 3 more. வேகம் போட்டிருக்காங்க. வெக்கா பாடியில போட்டிருக்காரு. லாஸ்ட் மீண்டும் சுவிட்ச் ட்ரை. மேக்ஸிமம் லெஃப்டா திரும்ப பார்ப்பாங்க. அவர் விட்டு கொடுக்காம போடதான் பார்த்திருக்காரு. பணமா வைடு. டார்கெட் டிசைடிங் வந்து வேகம் போட்டிருக்காங்க, விலகி போட்டிருக்காங்க. அதிகபட்ச ஒரு ரன் தான். டாட் பால் முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. டார்கெட் 48 ரன். ஃப்ரீகஸ்க்கு ஸ்ட்ரைக்ல முருகா இருக்க போறாங்க. முதல் பால் வேஸ்டேஜ் நோ பால் பிளஸ் சிங்கிள் ஓடினாங்க. ஸ்ட்ரைக்ல முருகா இருக்காங்க. இந்த பால் கிரிக்கெட் பால் அடி கைக்கு போச்சுங்க, நேரா கைக்கு போச்சு. வேஸ்டேஜ் நோ பால் நம்ம ஃப்ரீ பால் கேட்சா மாறிச்சு. செகண்ட் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. மூமெண்ட் டீப் இந்த கிரீஸ் போனாங்க. நவீன் படல டீப்ல இருந்து ஆள் வரணும். பிளாட் அடிக்க மேட்ச் ஒரு மிகப்பெரிய விக்கெட். இதை கேட்சா புடிச்சாங்கன்னா புடிச்சிட்டாங்க, கரெக்டா புடிச்சிருக்காங்க. ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் முருகா ஆட்டம் வந்து வெளியே. விக்கெட் கட்டுற பேட்ஸ்மேன் விக்கி ஸ்டிக்ல பட்டம் ஓட்டி போட்டாங்க. சிங்கிள் சேஃபா சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க.
லேட் டைமிங் டாட் பால் மீண்டும் அஜித் பாலா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்த ஒரு பிளேயர் மாத்தூருக்காக ஆடி பார்த்திருக்கோம். நல்லா போட்டிருக்காரு, முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சோஃபார் போல்டுன்னு சொல்லி கேட்பட்டாரு, பட் விலக்கி போட்டாங்க. சிக்லைன்ல போல்ல. ரெண்டாவது ஓவர் ஸ்கோர் 7. செகண்ட் ஓவர் பிரவீன் உள்ளாட இறங்குறது போட்டாங்க. ஸ்டாப் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு. பார்த்து 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 ஐயோ ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் பால் விட்டு கொடுக்க மாட்டாங்க, பாடியை ஒட்டி தான் போட்டுட்டு இருக்காங்க. சோஃபார் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரைட் பேட்ஸ்மேன் சுத்தமா விட்டு கொடுக்க போறதே கிடையாது. ஓ போய் ஷாட் நின்னுட்டாரு. அந்த ஃபில்லர் பால் டைரக்டா கைக்கு போச்சு. நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக். அங்க கண்டில ஏத்தி வச்ச டிஃபீல்டர் நியூ வெர்ஷன் ஸ்டேக் நிர்மல். ஒரு கேட்ச் ஒரு போல்ட பார்த்தோம். நியூ வெர்ஷன் ஸ்டேக் ஹரிஹர பிரபு எடுத்தாருங்க ஸ்ட்ரைட்டாவே. ஒரு இன்டென்ட், நல்ல கண்டென்ட், நல்ல 6 ஸ்டெப் அவுட் பண்ணி பிளாட்டா ஒரு 6 பார்க்க முடியுது. வச்சுக்கோ அப்படின்னு அடிச்சு காட்டிருக்காரு. 2வது ஓவர்ல ஸ்கோர் 16. லாஸ்ட் ஓவர் அமுத்து போறாங்க. 6க்கு 32 தேவை. ஓ ஃபீல்டர் ரொம்ப ஏற்றி வச்சிருக்காங்க. நிறைய பேர் நிக்க யார் ஃபீல்டர்னு எனக்கு தெரியல. டாஸ் பால் நேரா கைக்கு போயிருக்கு. விக்கெட் கொடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸ்விங் அண்ட் மிஸ். 3 more. ஸ்டிக்ல இருக்க முயற்சி ரொம்ப நேரம் நல்லா இருக்கு. பார்த்து பார்த்து விட்டுட்டாங்க. ஒரு ஆள் கேட்டுக்கிட்டே விட்டுட்டாங்க. ப்ரெஷர் இல்லாம போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா பவுலிங் நல்ல பேட்டிங் காரணமா, அதிரடி ஆட்டம் காரணமா இந்த லெஃப்ட் அடிச்சு அடி மறக்க முடியுமாங்க அடிச்சு காட்டாருங்க. ஸோ அதனால இந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஈஸியா ப்ரெஷர் இல்லாம போட்டுருக்காங்க லாஸ்ட் ஓவர் வரைக்கும். மிடில் ஸ்டம்பை தட்டிடுச்சு. ஃபுல்லர் பால் ஃபுல் ஸ்விங் லெக் சைட்ல இருந்துச்சு. லாஸ்ட் ஓவர் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மாத்தூர் அந்த மேட்சிங்க. அடுத்த ரவுண்ட் மேட்ச் EVRCC டேக்கிங் ஆன் IMCC மதுரை. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க EVRCC. அதே 3 ஓவர் ஃபார்மேட், 3 பவுலர், நோ பவர் பிளே. IMCC மதுரை அந்த டீம்ல இருக்க பிளேயர் பாத்தீங்கன்னா A3 ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ். திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்கூப் பேட் விற்கக்கூடிய ஒரு பேட் ஷாப்பு. நம்ம அவங்களுக்கு ப்ரொமோஷன் எப்போதுமே பண்ணுவோம். பெய்டு அதை தாண்டி அவங்க ட்ரஸ்டபிள். திருச்சி A3 ஸ்போர்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் பேடு ஸ்கூப் பேட்லாம் அவைலபிள். நம்ம சேனலில் அந்த கடையை பற்றின அந்த பேட்டை பற்றின எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. அதை தாண்டி வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லா மேட்சஸுமே ப்ரொமோஷன் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நல்ல பேட்டை கண்டிப்பாக விற்கிறாங்க. நல்ல கிரெயின்ஸில் இருக்குது. முக்கியமாக நல்ல ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபர்லாம் வர போயிட்டு தீபாவளிக்கு கேட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்களே பார்த்துவாங்க. நீங்களே வந்து பார்த்துவாங்க சொல்ல காரணம் வந்து உங்களுக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாவே இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். மணி சைக்கிள் ஓப்பனிங் பவுலர் EVRCCக்காக அறிவு. முதல் பால் மேட்ச்ல பேக் ஆஃப் லென்த் போல்ட் எனக்கு தெரிஞ்சு. எஸ் பேட்ல போட்டு உள்ள பூந்து முதல் பால் விக்கெட் ஒர்க் பண்ண பார்த்தாரு. இன்னும் ஃபுல்லரா கால்ட்ட வருவாங்க எதிர்பார்த்தேன். எப்போதும் போல இந்த தடவை உடச்சு போல பேக் ஆஃப் லென்த் போட்டார், வச்சு ஏத்திட்டார். மேட்ச் பார்க்கக்கூடிய மக்கள் முடிஞ்ச அளவுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கு, ஹைப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நல்ல மேட்ச் உங்களுக்கு பிடிச்ச மேட்சா இருந்தா. விக்கெட் கருவா நியூ பேட்ஸ்மேன் IMCC மதுரை என்ற பேர் அப்படின்னு எனக்கு கேட்டாலே ஒரு பேர் தான் ஞாபகம் வரும். ராம் வந்திருக்காங்க ஸ்டேக்ல. செகண்ட் பால் வர விட்டாரு, வச்சாரு. அங்க டைமிங் கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா 2 பிக்கா இருப்பாங்க. 2 பேருமே நல்லா ஓடுவாங்க. லால்குடி ஹரி மற்றும் IMCC மதுரைக்காக ராம் இங்க ஒர்க் பண்ணிருக்காரு. ஆன் சைட்ல நல்ல விலைக்கு போடப்பட்ட பந்து அதை தரையோட ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. தீபன் குவிக்கா இருந்தாரு. லால்குடி ஹரி ஸ்டேக்ல இப்ப பிஹைண்ட் விக்கெட் ஆக்சஸ் பண்ண பார்த்தாரு. ஓரளவுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன். நியூ பால் எரிச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகல. சோஃபார் நேற்று பேருந்து மழை காரணமா ஃபைனல் ஃபீல்டர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெர்ஃபெக்டாக டிரைவ் கையில் அடிச்சுட்டே ஓடிருக்காங்க. ஆனால் அடிக்க தான் முடியல. குவிக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குவிக்காக ஓடிட்டாங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க IMCC மதுரை. செகண்ட் நியூ பாலர் அசோக் வந்திருக்காங்க. முதல் பால் லெஃப்ட் ஹேண்ட் வந்து நேராக காலில் ஸ்விட்ச் முயற்சி. அங்கே ஆள் வைக்கல. ஒரு ஃபீல்டர் கிளியர் பண்ணால் கண்டிப்பாக பவுண்டரி, ஷார்ட் பவுண்டரி வேற. செகண்ட் பால் 2 பேருமே இந்த ஷாட் சூப்பராக ஆடுவாங்க. வர விட்டு பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணி ரிஸ்கே இல்லாமல் ஓடி எடுக்கப்பட்ட 2 நிறைய பார்க்கலாம் அவங்கள்ட்ட. இந்த ஓவர் ஓட்டிடுவாங்க. கடைசி ஓவருக்கு லெஃப்டாக இறக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாவே லெஃப்டாக இறக்கிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு லெஃப்ட் இருக்காரு, இன்ஃபாண்ட் மட்டும் இருக்காரு. தேர்ட் பால் இங்க அவ்வளோ விட்டு கொடுக்கல. கரெக்டாக ஆஃப் ஸ்டம்ப் ஒட்டி போட்டிருக்காங்க. நல்ல லைன் லெஃப்ட் ஹேண்ட் பந்து.
டவுன் ட்ராக் போடப்பட்ட பந்து லேட் டைமிங் ஒரே கையில் விட தான் முடிஞ்சு. இது ரெண்டாக மாற்றுவாங்களா? இல்லைங்க, முடியல. ஃபைனல் ஃபீல்டை கொஞ்சம் க்ளோஸில் வச்ச காரணத்தால ஒரே ரன் மட்டுமே இப்போ ஒர்க் பண்ண பார்த்தாங்க. பாடியில் பட்டிருக்கு. நாட் ஃப்ரம் தி மிடில் ஆஃப் தி பேட்னு சொல்லுவேன். ஃபுல் டைமிங் இன்னும் கிடைக்கல. ஹாஃப் ஆஃப் த மேட் ஓடி வந்து பார்த்துருக்காங்க. அடிக்க முடியல, வச்சுக்கிட்டாங்க, சேஃபாக வச்சுட்டாங்க. மீண்டும் சிங்கிள். எப்போ அந்த ஃபைனல் ஃபீல்டரை அந்த இடத்துல இப்போ டீப் வந்து உள்ளே கொண்டாங்களோ அப்போ ரன்னை குறைக்க முடிஞ்சிருக்கு, ரன் சேவ் பண்ண முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். மினிமம் 2 எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன் 2 பேர்த்து சிங்கிள் தான் மாற்ற விட்டுருக்காங்க. அவர் தான் ஃபைனல் ஃபீல்டர். 2 மணிக்குள்ள ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டு IMCC மாந்துரை தேர்ட் நியூ பவுலர் மொழி. முதல் பால் பாடியில தான் பட்டிருக்கு. ஃபுல்லர் பால் நல்லா மேலே ஏறிக்கிச்சு. பேக்வர்ட்ல ஓடி அந்த கேட்சையும் பிடிச்சிட்டாங்க. எதிர்பார்த்தபடியே லெஃப்ட் உள்ள இருக்காங்க. இன்ஃபான் ஸ்ட்ரைக்ல இப்ப 4 பால் பாக்கி இருக்கு. ஃபிளாட்டா ஒரு புல், அது கேப்ல போகும், டிஸ்டன்ஸ் போக வாய்ப்பு. அங்க பாருங்க அறிவு அவர்களை, ரித்தரமான ஃபீல்டிங். 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. கண்டிப்பா நல்ல வேகண்ட் ஏரியா போயிருந்து நினைச்சேன். தரையறவு அச்சாரு, இதை தடுக்க வாய்ப்பே கிடையாது. அஸ்பின் எனஃப் பவர் போட்டிருக்காரு. ஃபுல் பவர் போடல சோஃபார். இந்த கிரவுண்டு எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டிருக்காங்க. இந்த லோட்டாஸ் பால் அடிச்சு வெளியே அனுப்பிச்சதுக்கு முதல் 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. 2 பால் 8 லெஃப்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்கு. லாஸ்ட் ஓவர் நின்று எடுத்தாரு. பிளட்ஜெண்ட் ஓவர் ஃபீல்டர் எங்க வெடிக்க பக்க வச்சிருக்காங்க. 2 சேவ் பண்ண முடிஞ்ச தவிர்த்து 2 6 சேவ் பண்ண முடியல அறிவர்களால. ரொம்ப தூரம் போயிடுச்சு பந்து. இந்த டார்கெட் டிசைடிங் பால். அந்த மேட்ச் வீட்டுக்கு இடம் கொடுக்காம போட்டிருக்காங்க. லோட்டாஸ் பால். விக்கெட்டை பத்தி யோசிக்கல. இங்க விக்கெட் முக்கியமும் கிடையாது. ஓகே, ஓடி எடுக்கப்பட்ட 2 முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. எண்டு வரைக்கும் பதுக்கி வச்சிருந்த லெஃப்ட் எண்ட்ல 6 கொடுத்திருக்காரு. ரன்னை கொடுத்திருக்காங்க. டிஃபெண்ட் பண்ணக்கூடிய டோட்டல் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். டார்கெட் 27 ரன் EVRCCக்கு. மேட்ச் பார்க்கக்கூடிய மக்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மேட்ச்ல நல்லா இருந்த பிளேயரை நான் வெளியே கொண்டு வர என்ன முடியுமோ நான் பண்ணிடுவேன். அதே மாதிரி இங்கே விளையாடுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. நான் இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக ஸ்டோரி வைப்பேன். அந்த ஸ்டோரியை நீங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்டோரியை வந்து டேக் பண்ண சொன்னால் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவேன். அப்படித்தான் இந்த மேட்சஸ்லாம் ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க. அப்போ தான் வியூஸ் வரும். நிறைய பேர் இப்போ இந்த மேட்ச் A3 ஸ்போர்ட்ஸ், IMCC மாந்துரை, EVRCC, திருச்சியை பொறுத்த வரைக்கும் BRM, கேங்ஸ்டரு, பிளே பாய்ஸ், திருவானைக்கோவில் டீம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆனாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு 1500 வியூ கன்ஃபார்மாக போயிடும். நான் மேக்ஸிமம் மிஸ் பண்ண மாட்டேன். சாப்பிட போனால் மட்டும்தான் ஒரு மேட்சஸே நம்ம மிஸ் பண்ணுவோம். நம்ம எப்போதுமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏதாச்சும் ஒரு மேட்ச் மிஸ் ஆயிடுச்சுன்னா பெரிய மேட்சஸ் பெரிய பிளேயர்ஸை மட்டும்தான் எடுக்கிறீங்க அப்போ நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா 2 வருஷத்துக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் அந்த 11 பேரும் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்கன்னு நான் கேட்பேன். இப்போ நான் உங்களை யாராச்சும் ஒருத்தர் உங்கள் டீம் டேக் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில். அதை எல்லோரும் வச்சாதான் இன்னும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ தான் இன்னும் சரி ஓகே வியூஸ் வரும், இந்த மேட்ச்லேயும் வியூஸ் வரும். நீங்கள் கொடுக்கக்கூடிய வியூஸ் தான் வந்து என்ன டிமாண்ட் பண்ணும். இந்த மேட்சஸையும் எடுக்கணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு தோன்ற அளவுக்கு நீங்கள் தான் மாற்றணும். அந்த சப்போர்ட்டை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரன்சஸ்க்காக முருகேசன் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பவுலர் UDC மணி. முதல் பால் ஆள் உள்ள வச்சு போட்டாங்க. ஒரே கையில் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. திருச்சியின் சன் ராஜசேகரன் ஸ்டாப் பண்ணி கொடுக்க முதல் பால் டாட் பாலிங்க. செகண்ட் ஒன் போல்டுங்க ஸ்ட்ரைட் ஃபுல்லர் பால். கீப்பரை கொஞ்சம் க்ளோஸ்ல வச்சு விக்கெட் அள்ளிட்டாங்க. மொழி ஸ்டிக்ல நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் பால் கேப்ல பார்த்தா ஃபாஸ்டா போக வாய்ப்பு இல்லை. தரையோட போச்சு. காலை போட்டு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஃபீல்டர் பேக்கப்க்கு நரேந்திரன் வந்தாரு. நறுக்குன்னு வந்தாங்க. நல்ல த்ரோ நறுக்குன்னு. ரிவர்ஸ் டை இடம் கொடுக்காம போட்டாரு. போல்டுன்னு சொல்லிக்கிட்டே போட்டாங்க. வெல் வாட்ச் அண்ட் வெல் போல்டு. லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணி போட்டாங்க. லென்த்ல ஃபுல்லர் லென்த் டைமிங் மிஸ் ஆகி போயிருக்கு. ரைட் ஃப்ரண்ட் பேக் ஃபுட் ஃப்ரண்ட்ல ஓடி வந்து பார்த்தாங்க. அது கேட்சா கேரி ஆகல. அதுக்கு ஹரி அந்த ஃபீல்டர் பிக்கான த்ரோ அந்த இடத்துக்கு போயிருக்கு. அங்க விக்கெட்டும் போயிருக்கு. பந்தே பிடிக்காம தீபன் ஆட்டம் வந்து வெளியே. செகண்ட் நியூ பவுலர் ராஜசேகரன் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல அசோக் நியூ பேட்ஸ்மேன். லெஃப்ட் ஆனா மாத்துக்கை. முதல் பால் நல்ல பால், நல்ல லைன் லென்த் ஸ்ட்ரைட்டாவே விக்கெட்டுக்கு மேல வச்சாரு. விக்கெட் இல்லாம போட்டாங்க. சிங்கிள். செகண்ட் பால் மூமெண்ட் காட்டி ஆட பார்த்தாரு மொழி. மீண்டும் ஒரு யார்கர். நல்ல டாலான பேட்ஸ்மேனா இருக்காரு. நிறைய யார்கர் போட்டிருக்காங்க. ஆனால் லெக் ஸ்டம்ப் விட மாட்டாரு. ஸ்டம்ப் விட மாட்டாரு. காலை வச்சு மறைச்சிடறாங்க. தேர்ட் பால் லோட்டாஸ் பால்.
லெஃப்ட்ல கிளியர் பண்ணி அடிச்சாரு. ஃபுல் பவர் இன்னும் போட முடியல மொழி அவரால். நல்ல யார்கர், வைட் யார்கர். ஸ்டிக்கர்ல வருவாங்க ரெடியா அந்த பேட்ஸ்மேன். அவுட் சைட் ஆப்ஷன் போட்டாங்க. மீண்டும் சிங்கிள். போன பால் வைடு, பைல சிங்கிள். லெஃப்ட் ஸ்டேக்ல கிரவுண்ட் ஷாட் ஆஃப் சைட்ல வச்சாரு. பிக்கா போயிருக்கு, டிபி போயிருக்கு. ஓடி இருக்கப்பட்ட ஒண்ணு அதை தாண்டி விடல. நரேந்திரன் நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. லாஸ்ட் ஓவர் மேட்ச் போறதுக்கு கௌதம் ஈ பவுலர். 6க்கு 17 தேவை. 3 பெரிய ஷாட். முதல் பால் உள்ள போடப்பட்ட பந்து லைனுக்குள்ள இருக்கு. பவுண்டரி லைனுக்குள்ள புடிச்சிட்டாங்கன்னு தோணுது. எஸ், விக்கெட் தான். ஹிட் ஆடப்பட்ட பேட்ஸ்மேன் மொழி ஆட்டம் வெளியே. அறிவான் ஸ்ட்ரைக். செகண்ட் பால் நின்று எடுத்தாரு. பிளாட்டா அடிச்சாரு. டாலான ஃபீல்டரை போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஸ்டாப். 6க்கான வாய்ப்பு எல்லாம் போச்சுன்னு தோணுது. ஏஸ், அதே தான் அங்க பிடிச்சி அடிக்கிறாங்களா, அடிச்சுட்டாங்க. விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. சரியான சேவ். இன்ஃபேக்ட் அவர்கிட்ட இருந்து முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட்ல எண்ட்ல 4 பால் பிடிச்சி நல்லா ஆடி கொடுத்தாரு. இப்போ நல்ல ஸ்டாப்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. போன பால் ஓவர் ஸ்டாப்பிங், நோ பால். பைல சிங்கிள் ஓடினாங்க. முருகா ஸ்டேக்ல நியூ பேட்ஸ்மேன். ஃப்ரீ பால். இந்த பால் நல்லா போட்டிருக்காரு. விக்கெட் எடுக்க ஒரே வழி ரன் அவுட் தான். விக்கெட் கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். லேட் டைமிங். ஃபுல் பவர் போட பார்த்தாரு. வேகம் போட்டிருக்காரு. குவிக்கா வைட் யார்கர். இங்க லாஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கு இடம் கொடுக்கல. எஸ், டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஐஎன்சிசி மாந்திரம் அந்த மேட்சிங்க. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக